அன்பார்ந்த தின ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தின ஜோதிடம் ராசிபலன் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று சிவ வழிபாடு சிரமம் தவிர்க்கும். திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். ஆடிக்கழிவுகள் சலுகைகளை வைத்து தங்கள் பழைய சரக்குகளை விற்று லாபத்தை பார்ப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். அனுகூலமான நாள். திருமண வயதில் உள்ள உங்கள் பிள்ளைக்கு நல்ல வரன் கிட்டும். லாபம் வழக்கம் போல் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். புதுத்தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று கணபதியை வழிபட தடைகள் விலகும். இன்று எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது தங்கள் உடைமைகளின் மீது கவனம் வைக்கவும். வியாபாரத்தில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். சிலருக்கு உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலம் பணவரவு உண்டு. கடகம் ராசி அன்பர்களே, இன்று சண்முகக் கடவுளை வழிபடுவது நன்று. காரியங்கள் அனுகூலமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். பகுதி நேரமாக பெண்கள் பணிபுரிவர். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான நாள். தந்தையின் தேவையை நிறைவேற்றும் வகையில் சிறிது அலைச்சல் ஏற்படக்கூடும். பிறந்தநாள் விழா மற்றும் சுபகாரியங்களுக்கு தாங்கள் கலந்து கொள்வீர்கள். செலவுகளைச் சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு. நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் பணவரவு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று சூரிய பகவானை வழிபடுவது நன்று. செலவுகள் அதிகரிக்கும் நாள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகமாக உழைத்து விற்பனையை அதிகரிப்பார்கள். கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவையை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று பைரவரை வழிபடுவது நலம் சேர்க்கும். தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும். முக்கிய முடிவுகளை பிற்பகலுக்கு மேல் மேற்கொள்வது சாதகமாக முடியும். வியாபாரம் வழக்கம்போலவே நடைபெறும்.
தொலைதூரத்திலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் பொதுநல சேவையில் உள்ளவர்களுக்கு உங்கள் பேச்சுத்திறன் கூடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பொருள்சேர்க்கை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தைவழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சுதர்சன வழிபாடு நலம் சேர்க்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்லதொரு லாபத்தை ஈட்டுவார்கள். உங்கள் முயற்சிகளுக்கு உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். கலைத்துறையினருக்கு சில திருப்பங்கள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவி கேட்டு வருவார்கள். எதிரிகள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சி தரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. வீண் அலைச்சலை தவிர்க்கவும். குறிப்பிட்ட நாளில் செல்ல வேண்டிய வெளியூர் பயணத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுகத் தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது கவனமாக இருக்கவும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை கண்டிப்பாக தவிர்த்துவிடவும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேறும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். கணினித்துறையில் உள்ளவர்களுக்கு பெரிய கம்பெனியிலிருந்து அழைப்பு வரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையே காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தேவையற்ற சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்க்கும் செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபட அல்லல்கள் குறையும். புதிய முயற்சி எதுவும் இன்றைக்கு வேண்டாம். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ள மந்தம் நீங்கும். அவ்வப்போது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்பப் பெரியவரின் அறிவுரை பயனுள்ளதாக இருக்கும். செலவுகளைச் சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். தாமதமான காரியம் சட்டென்று முடியும். சிலருக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பது தாமதமாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்று. பிற்பகலுக்கு மேல் காரியங்கள் அனுகூலமாக முடியும். உத்தியோகத்தில் நிர்வாகிகள் பாராட்டுவர். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். சிலருக்கு நண்பர்கள் மூலம் பணவரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும்.
மீனம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது நலம் தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் அலுவலகத்தில் சில புது முடிவுகள் எடுக்க உரிமையளிக்கப்படும். பிள்ளைகள் வழியில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சியை தொடங்கலாம். அவர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தவும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும். நண்பர்களால் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிவரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். நன்றி. வணக்கம்.